இலுமினாட்டினா யார் சார்? இப்போ இலுமினாட்டிகள் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா 13 குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள். அதான் இவங்க தான் இந்த மொத்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி பல வருடமாக பொதுவான மக்களுக்கு புரியாத மாதிரி மொத்த உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஷேடோ கவர்மெண்ட். இலுமினாட்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குழுவினருங்க. ஆனா அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு மட்டமா இருக்குது, ஒவ்வொரு லெவல்ல இருக்காங்க. வணக்கம். இன்றைய பதிவு மிக முக்கியமான பதிவு. எல்லாரும் சொல்றாங்க மூன்றாம் உலக போர் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான், மூன்றாம் உலக போர் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது, கண்டிப்பா உள்ளது. நம்ம ஒரு கான்செப்ட் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் முன்னாடி, இலுமினாட்டிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். 13 பேர் கொண்ட நபர்கள், அவர்களுடைய குடும்பத்தினரால் உருவாக்கப்பட்டது இந்த கட்டமைப்பு அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்களா யாருடா? How do I tell you? அப்படின்ற ஒரு நம்பர், இதை நம்ம என்ன சொல்லுவோம், சாத்தான் குறியீடா சொல்லுவோம். சில பழைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும், 13 என்ற எண் எதற்கு பயன்படும் அப்படின்னு சொன்னா பேய் வீடு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலா இந்த 13 நபர்கள் இவர்கள் யார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு. இந்த 13 நபர்கள் என்ன பண்றாங்க உலகத்துல, இவங்க உலகத்தை அழிக்க பிறந்தவர்களா ஆக்க பிறந்தவர்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு டாஸ்க் அப்படின்றது உண்டு. சேல்ஸ் பர்சன், மார்க்கெட்டிங் பர்சன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று உண்டு. இந்த டைமுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு கொத்தனார் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு இவ்வளோ நாளுக்குள்ளே இந்த பில்டிங் கட்டி முடிக்கணும் முதலாளி சொல்லியிருப்பாங்க மேஸ்திரிக்கு. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் ஒன்று இருக்கு இல்லையா. அதே மாதிரி இந்த 13 குடும்பத்தினருக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று உண்டு. இது இப்போ இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 13 குடும்பத்தின் நபர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரியாக உலகை இயக்க வேண்டும், இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரியான மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உலகத்தில் பரப்ப வேண்டும், இந்த மாதிரியான சூழ்நிலையில் போர் என்பதை கொண்டு வர வேண்டும், இந்த மாதிரியான சூழ்நிலையில் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சில டாஸ்க் என்று இருக்கு. அதன்படி தான் அவங்க நடப்பாங்க. இதற்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சில பெரிய ஆட்களுடைய சப்போர்ட் தேவைப்படும் இல்லையா, அவங்களையும் அவங்க கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 13 நபர்கள்ன்றாங்க, இலுமினாட்டிகள்ன்றாங்க, இவங்க ஏன் உலகத்தை கட்டுப்படுத்தணும், இவங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தோணும். கண்டிப்பாக மூன்றாம் உலக போர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோல்டு, சில்வர் இந்த மாதிரியான மெட்டலோட விலைகள் ஏறுது இல்லையா, இந்த விலை ஏற்றத்திற்கு காரணமும் அவர்கள் தான். இதான் இங்கே நடக்குது. இப்படி எல்லாம் செய்யறவங்களுக்கு உண்மையிலே இங்கே என்ன வேணும், ஏன் இதெல்லாம் செய்யறாங்க எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? இது வெளிப்படையாக உங்களுக்கு புரியாது, ஆனால் உள்ளுக்குள்ள அந்த விஷயங்கள், இந்த ப்ராசஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த தங்கம் வெள்ளியோட விலை வேகமாக பன்மடங்கு உயரும். அதாவது நீங்கள் ஒரு சவரன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சவரன் 1.5 லட்சம் போயிடுமா 2 லட்சம் போயிடுமா பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு கிராமே 1 லட்சம் நிற்கும். அப்போ உங்களுக்கு புரியும் இதெல்லாம் மூன்றாம் உலக போர் வருவதற்கான ஒரு முன் ஏற்பாடு, ஒரு அறிகுறிகள். இந்த இலுமினாட்டிகள் சம்மந்தப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கோல்டு, இந்த சில்வர்லாம் உள்ளுக்குள்ளே பதுக்கி வைப்பாங்க. அதாவது பேங்க் மூலயமா உள்ளுக்குள்ளே அடைச்சி வைப்பாங்க. ஏன்னா அந்த மூன்றாம் உலக போர் வரக்கூடிய காலகட்டத்தில் கேஷ் அப்படின்றது தட்டுப்பாடாகும், உணவுப் பொருட்கள், ஃபுட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தட்டுப்பாடாகும், இன்னும் சில ப்ரொடெக்ஷன்லாம் தட்டுப்பாடாகும். அந்த காலத்தில், அந்த சமயத்தில் கோல்டு, சில்வர் பாதுகாப்பாக இருந்துச்சுன்னா அதை ரொட்டேஷன் பண்ணி என்ன பண்ணிடலாம், இவங்க சொகுசாக இருந்துக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்காக அவங்களுக்குலாம் என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், இது நம்ம இன்னும் பல ஆண்டுகள் பின்னோக்கி போய் பார்த்தா தான் அவங்க யார், அவங்க கடவுளால் அனுப்பப்பட்டார்களா, சாத்தான்களால் அனுப்பப்பட்டார்களா, அவர்களுடைய டாஸ்க் ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய டாஸ்க்கை முடிச்சிட்டாங்களா அப்படின்றதுலாம் உங்களுக்கு பிறகு புரியும். அதாவது நான் இன்னும் அதை பற்றி நான் வீடியோலாம் போடுறேன். ஒரே ஒரு வீடியோவில் சொல்கிறது இல்லை இலுமினாட்டிகள் பற்றியது. அது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ், நீங்களாம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலாக உலகத்தில், பூமியில் மனிதர்களை அறிமுகப்படுத்தியவர்கள் வேற்று கிரகவாசிகள். மனிதன் என்பவன் இயற்கையாக மற்ற உயிரினங்கள் போன்று கிராஜுவல் டெவலப்மெண்ட், படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து உருவாகிய ஒரு உயிரினம் அல்ல, செயற்கையாக உருவாக்கப்பட்டவன். இந்த செயற்கையாக உருவாக்கப்பட்டவனை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு சில ஆட்கள் தேவைப்பட்டாங்க, அவங்க தான் இலுமினாட்டிகள். அப்போ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற ஒரு கருத்து எழுது இல்லையா. இதை பற்றின வீடியோவை மூன்றாம் உலக போர் வரக்கூடிய சமயங்களில் நிறைய பேர் பதிவிடுவாங்க. ஆனால் நான் இப்போவே பதிவிடுறேன், அந்த இலுமினாட்டிகள் தான் அந்த மூன்றாம் உலக போரையே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கான ஒரு ஆயத்த பணிகளை இப்போ முடுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் இப்போ தெளிவாகவே சொல்லிடுறேன். இதை பற்றின தொடர்ச்சியான பதிவுகளை நம்ம அடுத்தடுத்து காண்போம். அதுவரை இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனல்.